ஒரு மலத்தியாலம் மழை பெய்தா 4000 லிட்டர் தண்ணி வரும். நாம தண்ணி வரும் கூட்டு தண்ணி விட்டா ஞாபகம் ஆகிடும். தண்ணி தண்ணி தான் இங்கே காசு. சரி என்ன சரி பெட்ரோலும் பார்க்க அண்ணா சொல்ற ஒரு வாழை மரம் வச்சிருக்காரா சாரிக்கு வச்சிருக்கீங்க. இது வந்து இந்த இடத்துல இருந்து பெரிய பெரிய வெள்ளை காயல் இருக்கு என்ன இதில் முழுதும் வெள்ளை புட்டு கத்திரிக்காய் தெரியும். அதுல பார்த்தோம்னா ஒரு ஆப்பிள் மரமும் இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு காலமா இங்க செய்றீங்க? நீட்டுக்கே பாருங்க எவ்வளவு காலமா இங்க செய்றீங்க தோட்டம்? 15 வருஷம் செய்கிறோம். எல்லா செக்ஷனும் கடை இல்லாம இன்னைக்கு ஒன்றுக்கு அடக்கி இருக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் அவங்க தனித்தனியாக அங்கே செய்திருக்கு. ஒரு கிலோ 15 ரூபா இங்கே விற்கிது. என்ன பேர் அதுக்கு? அணில், ரங்கூன், எலி, சுண்டலி அதை வந்து தின்னும் விராண்டும் ஒன்று விராட்னா இங்கே எடுக்காயிரும் முழுங்கி வரைக்கும் நான் வைத்திருச்சது. இதில் வந்து அந்த ஆண்பூ இருக்குது. இது வராவிட்டா இதில் மிஞ்சி காயாது. சரி தக்காளி சலாத்துக்கு இதற்கு நல்ல குட்டி மஞ்சளா வேறுமே நம்ம எந்த அளவு பெரிய காய் 40 ஒன்று சேரும் சுவர். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சிவராஜ் அண்ணா வீட்டை வந்திருக்கிறோம். அண்ணா வீட்டு தோட்டம் பெருசாக வச்சிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். அப்போ நீங்கள் என்னென்ன வச்சிருக்கிறீங்க இங்கே? இங்கே பாவல், பயத்தங்கொடி, சுரைக்காய், நீத்துக்காய், கறி மிளகாய், போன்சி, இதில் கூடு மாதிரி அடைஞ்சிருக்கிறீங்க. பீக்கங்காய். இது பீர்க்கங்காய். இது பீக்கங்காய். அஞ்சல பீர்க்கங்காய் இருக்கு, பாவல் இருக்குது. எதுக்கு வரும் நிறைய வச்சிருக்கிறீங்களா? சைனீஸ் பாவல், வெள்ளை பாவல், கணக்கு பாவல். இது என்ன பாவல்? இது ஆரியமாவே பிடிக்கிட்டவன் நாங்கள். இது பிறகு பிச்சை வந்துருக்கு. ஊட்பாவல்னு இது ஊட்பாவலுக்கு இல்லை இல்லையா? இல்லை இல்லாமல் போச்சு. இதெல்லாம் சைனீஸ். இது என்ன கயர் அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லது அதே மாதிரி தான். என்ன சில நேரம் நிறைய தேங்குளவி எல்லாம் இருக்கிறோம். ஊர்பாவை சில நேரம் கைக்கும் தேங்குளவி இந்த பூவுக்கு. ஆமாம் விருந்து பூண்டா தேங்குளவி வரும். இதுல நிறைய வச்சிருக்கிறீங்க. இது போன வருஷம் புதுக்கச்சி இது ஒரு மரம் வெட்டி புதுக்கச்சி இது பல வேற இது ட்ரை பண்ணி பார்த்தா என்ன மாதிரி வருதுன்னு. அது எனக்கு இல்லாமல் இருக்குது. அஞ்சு பேருங்க பாலெல்லாம் நல்லா பெருசாகுறாரு. இதொரு குண்டு இதொரு இனம் இதொரு இனம் அதொரு இனம். அப்போ நீங்கள் எந்த இடம் ஊரில்? பழ சாவச்சேரி. இது மாதிரி சாவச்சேரி. நான் படித்தது பழையில. ஓகே ஓகே. அப்போ அங்கேயும் இப்படி தோட்டங்கள் எதுவும் வச்சிருக்கிறீங்க? அங்கே தோட்டம் அங்கே இருக்குது. ஏன்னா விஷயம் உள்ள காணி இருக்குது. அங்கே தோட்டம் எல்லாம் இருக்குது. அங்கே இங்கே பாருங்க. பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். நீத்துக்காய். இதெல்லாம் எவ்வளோ காலமாக இங்கே செய்கிறீங்க? நீட்டுக்காய் பாருங்க எவ்வளோ காலமாக இங்கே செய்கிறீங்க தோட்டம்? இங்கே வந்து 20 வருஷமாவது நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் செய்கிறோம். என்ன சவாலாக இருந்தது இப்போ அங்கேருந்து வந்துட்டு இங்கே தோட்டம் செய்கிறதுக்கு? இங்கே சொல்கிறத விட குளிர். மற்றது இவ்வளோ செய்தும் ஒரு 3 மாதத்துக்கு எடுத்துடணும். அதுதான் பிரச்சனை. அங்கேட்டா அப்படி இல்லை. சவாலாக ரிக்ஷா செய்யணும். ஆமாம் ஆமாம். பாருங்க 5 மணி ஆகுது. சுட்டெரிக்கிற வெயிலாம் கிடக்கு. இதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தானே? இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வெயில் எல்லாம் முடிஞ்சிடும். வெயில் குறைஞ்சோண்டு போகும். அக்டோபர் அளவில் குறைஞ்சோண்டு போகும். இன்னும் இது எவ்வளோ காலத்துல எல்லாம் அறுவடை செய்துட்டு? இன்னும் 2 வருஷம் 2 மாதம் என்ன எடுக்கலாம். சில நேரம் முன்னுக்கு குளிர்ந்தபடியால் பின்னுக்கு சமராக இருந்தால் 3 மாதத்துக்கு எடுக்கவே முடியாது. 5 வெங்காயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. நான் முதல் வெங்காயம் சும்மா கிண்டி வதக்கையெல்லாம் போட்டு கிண்டியாச்சு. கறிமிளகாய் நிறைய கறிமிளகாய். இதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு பாருங்க. இதுக்கு வேணால் பல எல்லா செக்ஷனும் கடை இல்லாமல் இன்னைக்கு ஒன்றுக்கு அடக்கி இருக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் அவங்க தனித்தனியாக அங்கே செய்திருக்கு. தேங்குளவி விலை விலை நீத்துக்க பார்த்தீங்களா? நீத்துக்க ஒரு கிலோ 15 ரூபா இங்கே விற்கிது. என்ன பேர் அதுக்கு? நீத்து போய் சாம்பல் பூஜை விடுறாங்க. 15 ரூபா. இதொரு இனம் இதொரு இனம் இது அது என்னத்துக்கு விலை? சத்து கூடினதோ இது பூசணி காரணம் கோயில் அனைவரை விரும்பி வேண்டுறது. ஆனால் விலை வந்து ஒரு சினம் வேண்டே இல்லை. ஆமாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் தான் வரணும். பட் இங்கே பூக்காண்டாலும் வச்சிருக்கிறீங்களோ? நீங்கள் நானும் எல்லாம் மகள் இதுவும் மகளும் மருமகளும் சேர்ந்து தான் செய்கிறது. நல்ல பராமரிக்கிறேன் நான் தான்.
பராமரிப்பு நான் தான். ஆமாம். இப்போ இன்னும் கிடக்கு, நாங்கள் அதை மிச்சத்தையும் பார்ப்போம் என்ன அப்படி. சரிங்க. நிறைய பாகெல்லாம் வச்சுருக்கிறீங்க. பச்சை இது நாங்கள் இருந்தால் ஆக்களை உங்களுக்கு இந்த பச்சை பால் விட்டால் இது பொறிச்சு போட்டு சிப்பரில் ஓட்டுறோம். இது என்ன பூக்கள் இங்கே தியானம்? இது இங்கே தேவைப்போம். இது ஆப்பிளோ? பிஎஸ். இது பிஎஸ். இது சரி சரி மேடமா. இது ஏன் கூட அடைச்சி வச்சிருக்கிறீங்க? இது வந்து இந்த அணில், ரங்கூன், எலி, சுண்டலி எந்த ஒரு பருவம் தாக்காமல் செய்வதற்கு நேரத்தை செய்து கொள்ளலாம். இனி இது இல்லாட்டு அதை வந்து தின்னும் விராண்டம் ஒரு ஒன்று விராண்டா இங்கே எடுக்காயினம் முழுங்கி வரைக்கும் நான் வைத்திருச்சது. அப்போ அது கடந்த கூடி இது கூடி கொஞ்சம் செலவு தான். கனகாலத்துக்கு கராலே கட்டாது. சில எல்லாம் உடனே கம்பி கரை கட்டிடும். இது இது வெள்ளிரும்பு கட்டாது. 50 வருஷம் இப்படி தான் இருக்கும். போட்டு 5 வருஷம் மண்ணு கிடக்கு. மண்ணு கொடுத்த முடியும் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் அவ்வளோ குவாலிட்டி என்ன? குவாலிட்டி. தக்காளியும் வச்சிருக்கிறீங்க? வேறு என்ன மிளகா? பச்சை மிளகாய் இது கொஞ்சம் லேட்டாக போட்டு இப்போ தான் முடிக்க துவங்குது. ஆமாம். இங்கே இது மெட்ட வேறு ஒரு பாகல் பச்சை பால். இது இது பச்சை பால். என்ன பச்சை பால்னா? அது பச்சைக்காய். இதை 100 நிறமாக கிடக்கு. ஒரு இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர்க்க. ஆமாம். இது நல்ல டைம்ஸுக்காரர் சாப்பிட்றது, பொறிச்சு சாப்பிட்றது, இது தம்பி வச்சு சாப்பிடணும். இது பாருங்க, இதில் சின்ன மரம் 2 மரம், அதில் 2 அதில் விட்டு காய கிடக்குது. இது எந்த பிரச்சனை என்றால் இது இந்த மரம் வந்து அயன் மரம் தான் சேர்க்க. இதில் வந்து அந்த ஆண்பூ இருக்குது. இது வராவிட்டால் இதில் பிஞ்சு காயாது. மற்ற பாவல் இது புறம்பா வைக்கணும். கொஞ்சம் கூட செய்தால் இது வேணும். இல்லாட்டி நாங்கள் அந்த வேலையை நாங்கள் செய்யணும். இது இல்லையாண்ட என்ன அந்த தேனிலையாண்ட வேலை நாங்கள் தேனிலையாக மாறுவோம். மாறினா தான் காய் எடுக்கலாம். இங்கே பாருங்க இந்த காயின் சைஸு எந்த அளவு பெரிய காய். விரையில் இதுக்கப்புறம் தான் இது இதுக்கு ஒரு ஆண்பு. இது 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 அந்த நிலைமை இல்லை. இது புறம் வந்த பிறகு இந்த காய்க்கு அந்த நான் சொன்ன மாதிரி தேன் அந்த விளையாட்டு காய போய் 2 வருது காய். ஏன்னா இயல் அது பூஜ்ஜி விளையாடுன இது வந்து பல பயிர் அதில் போவோம் இதில் போவோம். இது மறந்தது இங்கே இது டச் பண்ணணும். சரி, அதே பூவை அன்பு பண்ணி செய்யணும். இல்லாட்டி சுரைக்கும் இதுக்கு வேற முக்கியம். பாவல் ஓகே, அது மாதிரி மிளகாய் கொண்டா இது ஒன்று. சரி, தக்காளி சலாத்துக்கு இதுக்கு நல்ல குட்டி மஞ்சளா வேறு மேலே பழத்தை வச்சு உங்கள் பழத்துக்கு உள்ளுக்கு நல்ல பழஞ்சது பாருங்க. பழங்களோட உள்ளே இருக்கிறாரா? இருக்கு. உள்ளால போய் எடுக்க தெரியும் பாருங்க. இது நாங்கள் உள்ளே போகிறோம் பார்ப்போம். அண்ணாண்ட இது வேறு இது இந்த பக்கம் இதுதான் சுரை அங்கே வந்து நிற்கிது. நாங்கள் பழம் பறந்து வந்து இந்த இடத்துல இருந்து பெருகுதாங்க. இதில் ஒரு கத்திரிக்காயும் இதில் இல்லை. நான் இந்த கத்திரி உள்ளுக்கறிக்கு காய பாருங்க. இது கொண்டு அணில் கொண்டு விட்டுது. அண்ணாண்ட தோட்டத்துக்குள்ள, அதாவது ஒரு அடைக்கப்பட்ட தோட்டத்துக்கு போகிறோம். என்னென்னா பாதுகாப்பான தோட்டம். இங்கே பாருங்க, வந்தோடனே செரி நிறைய இருக்குது. செரி தக்காளி சரி கத்தரி எல்லாம் முளைச்சிருக்கிறார். பெரிய பெரிய வெள்ளை காயல் இருக்கு. என்ன இதில் முழுதும் கூப்பிட்டு கத்திரிக்காய் கத்தரியோ இப்படி நிறைய கத்தரி இருக்கு. அது அந்த கீரைக்கு போடுற இல்லை வேற. இதெல்லாம் எவ்வளோ காலத்தில் வைக்க தொடங்குவீங்க இந்த கத்தரிகள்? இது நாங்கள் இது மே கடைசியில் ஜூனில் வைப்போம். ஜூனில் வைப்போம். இது இதுக்கு முதல் இதில் வெங்காயம் போடணும். வெங்காயம் கீரை முழுது போட்டு இந்த கத்தரியை வந்து நான் க்ளோ பேக்கில் வெளியே தனித்தனியாக வச்சுருந்தேன். வெங்காயம் எல்லாம் கிண்டி கீரையெல்லாம் எடுத்த பிறகு இவரை கொண்டு வந்து இறக்கி விட்டோம். ஒரு பயிர் எடுத்து வெளியில் வச்சுட்டு காய்க்க தொகை இந்த அணில் விளைய இதெல்லாம் செய்யணும். காய்க்க தொகை இது கொண்டு வந்துடுறது. கறி மிளகாய் கீரை எல்லாம் இருக்கு போல. அது பருப்பு போடுற கீரை மசாலி. இன்னொரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாவல் கலரில் இருந்தது. கொஞ்சம் 2 கலர் இருக்குது. பச்சை இருக்குது, அது 2ம் இருக்குது. 2 கலராக இருக்குது.
இது பெண்ணாங்காணி இதுக்கு வச்சிருக்கு. இது 3 தான் முழுங்கலாம். பெண்ணாங்காணி லீக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க பாவக்காய் அங்க எப்படி இருக்கு, பெருசா பாவக்காய் காய்ச்சிருக்கேன். நான் தொங்குது பாருங்க, நிறைய தான் வந்துருக்குது. இங்க பாருங்க, இது நெத்து கொண்டு இருக்கு, விதைக்கி கொண்டு இருக்கு. கத்தரி தான் பிரதானமா, தக்காளி எல்லாமே இதுக்கு இருக்குல்லன்னு பாருங்க. செரி தக்காளி நிறைய தான் காய்ச்சிருக்கு. பாதுகாப்பா இருக்கிறதுல இருக்குதுன்னு என்ன ஒரு எந்த இது மிருகம் அணிலும் ஒன்றுமே எனக்கு செய்யாது. இது என்ன பேர் இந்த மரத்துக்கு? கீரை சுருளில் சொல்றது. நல்ல டேஸ்ட் அணையாம பெரிய தக்காளி குளத்துருக்கு. இது என்ன பெட்டியா வச்சிருக்கீங்க? இதுல பிறகு 1 3 இதில் 4 கேன் இருக்குது தண்ணி. இது 1000 லிட்டர் வரும், 4000 லிட்டர் வரும். ஒரு மத்தியாலம் மழை பெய்தால் 4000 லிட்டர் தண்ணி வரும். கூரையில் இருந்து மழை வந்து இதில் வந்து இது வந்து ஒரு எல்லா முறை ஜாயின் பண்ணியிருக்கு. அப்போ 2 இடத்துலாம் தண்ணி வரும். பச்சை இதில் கிணக்கணும் தண்ணி போடும். இது வீட்டு தண்ணி ஒரு இந்த தோட்டத்துக்கு எடுக்கிறே இல்லை. இதெல்லாம் மழை நீர் மிச்சம் இருக்கு. மழை நீரும் அந்த அமோனியா இதெல்லாம் பெருமா சொல்றவே. இது மெயின் இது தண்ணி 4000 லிட்டர்னா இவ்வளோ தண்ணி எடுக்க. நீங்க நினைக்க அதுவும் ஒரு காரணம் அப்படி வடியா வளர்றதுக்கு மழை நீர் பாவிக்கிறதுல அடிக்கடி தண்ணி வாங்கிக்கணும். எங்களுக்கு சில இடங்கள் தண்ணி இல்லாட்டி இந்த கரண்ட் காய்க்காண்டு யோசி தான் தண்ணி அடிக்கிறது. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஒன்றரைக்கு அடிக்கிறது தண்ணி இருக்கு. என்ன அடுத்த மழை வரப்போ ஒன்றா கிடக்கிற தண்ணி அடிச்சு விட்டுறோம். ஓகே 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 சரி சரி, அதான் பிரச்சனை. இதுக்கு வந்து பாருங்க, இதுக்கு சின்ன மோட்டர் ஒன்று இருக்கு. இதெல்லாம் உங்களோட ஐடியாவா? இல்லை மறுபடியும் இதெல்லாம் மறுபடியும் இந்த டெக்னாலஜி நாம தண்ணி விடுறோம் செய்கிறது. என்ன மாதிரி அமைப்பு செய்கிறது இதில் அவர் இதை செய்து கொடுத்தாரு. எப்படி பார்க்கல இதை காட்டினா யாரும் போடும். இது வந்து வேலை சீப்பு இங்கே வர இதுக்கு வந்து கொக்கோ கோலா கம்பெனி, மற்றது சைனீஸில் வந்து அவைக்கு எப்படி வர கொக்கோ கோலா இதுக்காக வர்றது பெருசாக கொக்கோ கோலா தான் வர்றது, ஸ்னப் வர்றது. இந்த ஒரு கேனை வச்சு அவன் 1000 கேனுக்கு தான் கொக்கோ கலப்பான். சரி சரி சரி. அப்போ அதில் சைனீஸ் ஷம்பு வர்றது. அப்போ இதைத்தான் கழுவி போட்டு வச்சு. இது பெருசாக விலை இல்லை. எங்களுக்கு தந்த இது வந்து முதல் 1 கேன் 60 தந்தாங்க. நான் பரவாயில்ல கேட்க 100 ரூபா வருத்தம். பரவாயில்ல, நல்ல ஐடியா சொல்லியிருக்கிறீங்க. கரங்கட்டா இது கரக்கட்டாது பழுதாகாது, எவ்வளோ காலம் கிடக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு நல்ல முறை. இது சிலர் தெரியாது தெரியாது. பெரிய வீடுகள் இருக்கிறால் 4 6 கேனும் வைக்கலாம். ஒழுங்காக வச்சுட்டால் சரி 25 30 இருக்கும், ஒரு பிரச்சனையே இல்லை. செய்திருந்தா இதுதான் நாங்கள் தோட்டம் செய்யறதுக்கு முக்கிய காரணம். தண்ணி உடனே தண்ணி வச்சு கரண்ட் பில்லே இதுக்கு பெரிய அமௌண்ட் வருமே. நார்மல் அப்படி இப்படி விட்டு கொண்டு வந்தா நார்மல் வீட்டு தண்ணியோட தான் ஞாபகம் ஆகிடும். தண்ணி தண்ணி தான் காசு. சரி என்ன சரி பெட்ரோலும் பார்க்க அப்படி ஓகேண்ணா. சரி அண்ணாண்ட வீட்டை முன்பக்க காட்ட போகிறோம் அப்படி இருக்குண்ணா. அதில் பார்த்தோம்னா ஒரு ஆப்பிள் மரமும் இருக்குது. சரி முன்னுக்கு நல்ல ஒரு கார்டு. நாங்கள் வந்தோடனே பின்னுக்கு தான் எடுத்து நாங்கள் வீடியோ. இதில் என்ன வச்சிருக்கிறீங்க அண்ணா? ரோஸாக்கள் அது எல்லாம் இருக்கு. ரோஸா இருக்கு, முக்கியம் இருக்குது, மிளகாய் இருக்கு. மிளகாய் இதுக்குள்ள இருக்கோ? இதுக்கு பாருங்க நிலத்துக்கு இருக்கு. அஞ்சலி பக்கம் வச்சிருக்கீங்க மிளகாய். பெரிய காய்ச்சி இருக்கு. இந்த கரை ஃபுல்லாக மிளகாய், இங்கெல்லாம் பூக்கண்டுகள் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் நிறைய ரோஸா பூ மரங்கள். இதில் பார்த்தோம்னா ஆப்பிள். இது நீங்கள் வைக்கிறதா இந்த வீடுகளை இயற்கையாக வருமோ? இல்லை, இது நான் தான் வச்சேன். இது கொஞ்சம் ஒன்று பிடிங்கி சாப்பிடுவோம். ஃப்ரெஷ் ஆப்பிள். நாங்கள் அங்கே 1 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு வந்த ஆப்பிள் தான் சாப்பிடுவோம். பெருசு நல்ல நல்ல டேஸ்ட். இன்னும் பெருசாக வரும். இது இன்னும் பெருசாக வருமே. இது அக்டோபர் நவம்பர்லாம் நாங்கள் கொடுங்கோ. இன்னும் கிடைக்கணும். எத்தனை சோப்பா இங்கே அதை பாருங்க, பைத்தை இப்படி நீளத்துக்கு வச்சிருக்கணும். இதெல்லாம் எப்போ வைக்க தொடங்கினீங்களா? எப்போ வந்திருக்குது வளர்ந்து? எல்லாம் மேய்க்கு கடைசி தான் வைக்கிறேன். அதுக்கு போதும் வராது அப்படியே வாடி வாடி இருக்கு. பார்க்க இந்த முறை சரி வராது, இந்த முறை சரி வரான்னு வெயில் வேற கிரண்டு வரும். அந்த குளிருக்கு வர மாட்டேது. இதில் இது பாருங்க, இதில் கரைக்க பிடிக்கங்க பிஞ்சு வருது. பார்த்தீங்களா?
கருக்கு பிசுக்கு என்ன பேர் அந்த கருக்கு பிசுக்கு நாங்கள் படம் கொடுத்தோம். ஓ சுரக்காயில் நீ பாருங்க எவ்வளோ சுரக்காய் இருக்குதுன்னு. இருக்கு. என்னன்னா மல்லி, கொத்தமல்லி. இதோ கீழே கீழே முளைச்சி நிற்குது. குட்டி குட்டியா இருக்கு. கொத்தமல்லி சம்பல் போட்டு சம்பல் இல்லை இங்க நாங்க சாப்பிடுறோம் இல்ல. ஓ இந்தியாவில் இல்ல ஒரு இது கொத்தமல்லி முக்கியம். கொஞ்சம் என்ன கருவேப்பிலை மாதிரி ஆகும். கொத்தமல்லி தான் முக்கியம். இங்க மிளகாயால நிறைய வச்சிருக்கீங்க. உள்ள மார்க்கெட்டில் கொத்தமல்லியில் வேண்டல. அது இலங்கையில இன்னும் மாதிரியா கொத்தமல்லியில பாவிக்கிற இல்ல. இப்ப வேற நினைக்கிறேன். சப்பலுக்கு நல்லா இருக்கும். இங்க பாருங்க வடிவான பூ கொண்டு வரலாம். ரோஸ் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க மிளகாய் நல்லா காய்ச்சி குழுங்குது. இதெல்லாம் ஊர் மிளகாய் தானோ? ஓ இது ஒரு மிளகாய். இதில் 30 மரம் இன்னைக்கு இதில் 40 பவுன் மிக்க மிளகாய் போடுங்க. 40 பவுன். இந்த 30 மரத்துல அவ்வளோ நல்லா முத்த விட்டு அப்படியே சீப்பர் போட்டுருக்கோம். ஒரு நாளும் போட்டுருவீங்க? ஓ ஒரு நாளும் பண்ணுறது இல்லை. இஞ்சி பிஞ்சு விழா பண்ணுறது இல்லை. இது அப்படியே முத்தை விட 40 பவுன் சேரும். சுவர் அண்ணா சொல்ற ஒரு வாழை மரம் வச்சிருக்காரா? பெருசா தான் வளர்ந்துருக்குது. சாடிக்கு வச்சிருக்கீங்க. குளவோடுமா இங்கே கிளவ கூடாது. நான் அந்த ஒரு முதல் வந்த கனடா வந்தேன். யூரோப்பில் எங்கேயும் வாழை குள கூடாது. மாரி வந்தது ஒரு கருகி ஏவன் பக்கம் பெரிய இது கடையில ஒரு சின்ன குலதல் அங்கே பொத்தி தான். வேற இங்கே அதுவே வேற பொத்தி தான். ஆசைக்கு வளர்க்குறீங்க. வடிவுக்கு இப்போ இந்த காலம் குளிர்காலம் முடிஞ்சோன்னா எங்க வைப்பீங்க? உள்ள கொடுத்துருவோம். காலகாலமா பாய்ப்பீங்க இந்த மாலையை? நிற்கும். அடுத்த வருஷம் பெரும்பாலும் குலைக்க கூடாது. சரி என்ன சரி. இப்படி குளிர்மையா நிற்கிறது இந்த கண்ணாடி கூட்டிருக்கிற ஒடியா. வெளியில ரெண்டா காத்தடிச்சு அடிச்சு அவை எல்லாரும் சொன்னது வெளியில எடுக்க சொல்லி இதுக்காண்டியே கண்ணாடி போட்டதோ? அப்படி இல்ல 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 இது நோவலா போட்டது இதுக்காண்டி. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ணா நிறைய விதமான மரக்கறிகள் இங்க கனடாவிலையும் வச்சு செய்து கொண்டு இருக்கிறார். நன்றி அண்ணா எங்களுக்கு சொன்னதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு. இல்ல நாங்க இதெல்லாம் விரைக பார்த்து நாங்கள் அப்ப ஒருக்கா கேட்டு பாப்போம்னு கேட்டது. ஓகே ஓகேன்றதுல சரி. வீடியோ பிடிச்சிருந்தா அங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ணா எந்த இடமா நீங்க திருப்பி சொல்லுங்க. பிறந்தது படத்தப்பல, படிச்சது பல, நிறைய வேண்டது சாவச்சேரி. இதை வச்சாலும் இந்த யாருண்டா இல்லைன்னு தெரியும். ஆமா உங்களோட பேரையும் இருக்கா சொல்லிவிடுங்க. இந்த சிவராஜா பிறந்தவன்ற பேர் தான் சொல்ல வேணும். முடத்தப்பல முடத்தல் பல பல கல்லி கட்டது பல, நிறைய வேண்டது சாவச்சேரி, வாழ்ந்த இடம் விஷயமோடு எல்லாம் கிட்ட கிட்ட தாங்க. கிட்ட தான் எல்லாம் சுற்றி. அதுக்கு சரி நீங்கள் ஒரு அட்வைஸா ஒரு அறிவுரையா மக்களுக்கு என்ன சொல்றீங்க இந்த தோட்டம் செய்யறத? நீங்கள் மரக்கறி தோட்டத்தை அப்படியே சாப்பிடுவோம். 3 மாதம் தான் நீங்கள் சாப்பிட போறீங்க. கடையில் விடுறா கிலோ 8 ரூபாய் தான் பண்ணுறோம். அவன் பவுனில் ஓடுவான் 4 ரூபாண்டி வரலாம். நீங்கள் பாருங்க பெருக்கி பாருங்க 8 ரூபாய். இப்போ நான் கவனிக்க இந்த 8 ரூபாய் போகுதுண்டு. 3 மாதம் தான் மரக்கறி சாப்பிடுங்க. பின்னர் வந்தால் சாப்பிடவே மாட்டீங்க. ஏன்னா மரக்கறி வேண்டியெல்லாம் பிரிச்சு இருந்து டேஸ்ட்டு வராது. இதை செய்யுங்க. முக்கியம் என்றால் இந்த நான் வச்சுக்கிற தண்ணி டேங்கி மாதிரி அதை நீங்கள் அது ஈஸியாக வேணலாம். வேண்டி விட்டு பூட்டி விட்டுனா அப்புறம் தண்ணி காது வராது. நீங்கள் வடிவை தோட்டம் இந்த வடையா இதை யோசிச்சு நீங்கள் செய்ய சொன்ன $60 இந்த கேன் 100 லிட்டர் என்கிட்ட 4 லிட்டராக 4000 லிட்டர் வரும். ஒரு முளத்தியாலும் பெய்தால் ஃபுல்லாகுது தண்ணி. எனக்கு முதல்ல 2 இருந்தது. என்னடா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியில் போட்டு 4 டேங்கை போட்டேன். 4 டேங்கினா வெளியில் வருது. எனக்கு 4 டேங்கி 4000 லிட்டர் வடிவாகணும். முழுடா வடிக்க காணும். இதுக்கெல்லாம் வயர் வருது எல்லாத்தையும் வயர் 2 பக்கம் முழுதுக்கும் வயர் எல்லாம் வேறு. சின்ன மோட்டர் 100 ரூபா. காசை பாராதங்க இந்த வேலையே செய்யுங்க. இடம் இருந்தால் சில பேர் நிற்கிறோம் அதை வடையாக செய்யலாம். இது முக்கியம். சில பேருக்கு தெரியாது. சரி நன்றி. வீடியோ நிறைவு செய்வோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.